ஐபிஎலோட இப்போ ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ரைவல்ரியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் ஆர்சிபி அது இடம் பிடிச்சிருச்சு. சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் அந்த ரைவல்ரி நமுத்து போனாலும் அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேட்சுக்கான முக்கியத்துவம் அதிகமாகும். ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் ஆர்சிபி போட்டி அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாளும் இப்போ சம்மந்தமே இல்லாமல் அன்னைக்கு ஆர்சிபிக்கு சிஎஸ்கேக்கு மேட்ச் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அன்னைக்கு சிஎஸ்கேக்கு மேட்ச் இருக்கலாம், சிஎஸ்கே அந்த மேட்ச்சில் தோற்றுருக்கலாம். ஆனால் ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து சிஎஸ்கேவை அட்டாக் பண்ணுவாங்க. அன்னைக்கு ஆர்சிபிக்கு மேட்ச் இருக்கும், ஆனால் சிஎஸ்கேக்கு மேட்ச் இருக்காது. ஒருவேளை ஆர்சிபி தோத்துட்டாங்க அப்படின்னா ஒரு பக்கம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. இவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரைவல்ரி ஐபிஎல் நாளில் மட்டும்தான் இல்லை, மேட்ச் டேல மட்டும்தான் கிடையாது, எப்பவுமே தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு மோத போகிறாங்க சென்னை சூப்பர் கிங்ஸும் ஆர்சிபியும் மோத போகிறாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் 2 தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. ஆர்சிபி மோதின ஒரு மேட்ச் ஹோமில் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆர்சிபிக்கு அட்வான்டேஜ் அதிகமாக இருக்கா? சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிப்பாங்களா? பவுன்ஸ் பேக் ஆகி வருவாங்களா? இங்கேருந்து ஒரு ரெடம்ஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுமா? இப்படிங்க நிறைய விஷயத்த பேச போகிறோம். கூடவே இன்னொரு மேட்ச் டபுள் ஹெட்டர்ஸ், அதையும் நம்ம கவனிக்கணும்ல. அது ஹைதராபாத்தில் சன்ரைஸ் ஹைதராபாத்துக்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கும் நடக்கிற போட்டியோட ப்ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறீங்க. ஸோ மஜாவான ஒரு ப்ரிவ்யூ காத்து நிற்குது, ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் என்னோடய வீடியோவை நீங்கள் பார்த்து உங்கள் நேரத்தை மிச்சம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நார்மல் ஸ்பீடில் இல்லாமல் 1:5 அப்படிங்கிற ஸ்பீடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நன்று. வேலை செஞ்சுக்கிட்டே ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டே வீடியோ பார்த்தீங்கன்னா அது மிக நன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். நேரமும் டேட்டாவும் சேவ் ஆகும். வீடியோக்குள்ள போமா? ஓவருக்கு 6 பால் தான், ஆனா நோ பால் போட்டா 7 பால் போடு. ஐபிஎல் பாப்பியா? ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த கிரிக்கெட் தேர்தல் 2026 ஐபிஎல் 2026 ஹைதராபாத்ல நடக்கக்கூடிய சன்ரைஸ் ஹைதராபாத் வர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயின் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ப்ரிவியூ அண்ட் சின்னசுவாமி ஸ்டேடியம் பெங்களூரில் நடக்கக்கூடிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ப்ரிவியூ பார்க்க வந்திருக்கீங்க. இந்த ஸ்பெஷல் கிரிக்கான தான் ஷோவினிலே ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிளாக் பஸ்டர் போட்டியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பட் சென்னை சூப்பர் கிங்ஸோட நிலைமையை பார்க்கும்போது பாப்பம்பட்டி டீம் வந்து பல்ல இழிச்சிக்கிட்டு இருக்குது. அவர் இன்னொரு பக்கம் என்னது ஏப்பம்பட்டி டீம் எரிமலியாக எகிரிக்கிட்டு இருக்குங்கிறதே போய்கிட்டு இருக்குது. பட் நான் சொல்லுவேன் ஸ்டே பாசிட்டிவ். இப்போ தான் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு, 2 மேட்ச் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால பொறுமையாக இருங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். சரி, நம்ம இப்போ மேட்சுக்குள்ளே போகும்போது நான் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் நான் ஆரம்பத்தில் கேட்டுறேன், உங்கள் பிளேயிங் லெவல் என்ன அப்படிங்கிறதையும், டாஸை வின் பண்ணால் சென்னை சூப்பர் கிங்ஸ் பேட் பண்ணணுமா, எவ்வளோ ரன் அடிப்பாங்க, ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகும்போது ஃபஸ்ட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் தோல்விக்கான காரணங்களை அவர் ரெகுலராக பார்த்துக்கிட்டு தான் வந்துருக்கோம். ருத்ராஜ் கெய்க்வாட், சஞ்சு சாம்சனுக்கு இருந்து ஸ்டார்ட் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ நீங்கள் பெங்களூரில் இஃப் ஒரு வேலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இனிஷியலாக மூவ்மெண்ட், லேட்டரல் மூவ்மெண்ட் கொஞ்சம் கிடைக்கும் பட்சத்தில், அது ஃபர்ஸ்ட் ஹாஃபோ செகண்ட் ஹாஃபோ கிடைக்கும் பட்சத்தில் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் அவங்களுக்கு இந்த ப்ரெஷர் உண்டாகுமோங்கிற ஒரு பயம் கொடுக்குற மாதிரியான ஒரு ஜேக்கப் தஃபே இந்த பக்கம் புவனேஸ்வர் குமார் இருக்கிறாங்க. ஜோஷ் ஹாட்லர் ஆடுவாரான்னு தெரியல. பட் இருந்தாலும் சொல்கிறேன், ஆர்சிபி கிட்ட அந்த நியூ பால் பவுலிங் அட்டாக் டெட்லியாக இருந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் ஹெட்ஸ்வுட் ஆட் ஆகிட்டாருன்னா அது இன்னும் கொஞ்சம் டெட்லியாகவே ஆகும். ரன்ஸ் அடித்து கொடுக்க வேண்டிய சஞ்சு சாம்சன் ருத்ராஜ் கெய்க்வாத் அப்படிங்கிற 2 சீனியர்ஸுகளுமே இங்கே ஃபெயில் ஆகிறாங்க அப்படின்னா ப்ரெஷர் தான். ஆனால் ஒன்று சொல்லுவேன், இது பெங்களூரு ஸ்டேடியம், பழசை மறந்துட்டு பேட்டை விட்டாங்கன்னா, அதான் சொல்லுவார்ல சஞ்சு, பாலை பார்த்து சுற்ற வேண்டியதானே, அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா, சுற்றினார் அப்படின்னா ரன்கள் வரும். பட் அதுவும் 50-50 அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு பக்கம் ஜேக்கப் டஃபே அண்ட் புவனேஸ்வர் குமார் 2 பேருமே பிளான் பண்ணி அன்னைக்கு எஸ்ஆர்ஹெச்க்கு அகேன்ஸ்டாக ஒரு அபிஷேக் சர்மாவுக்கும் ஒரு டிராவிஸ் ஹெட்டுக்கும் அவங்க பிளான் பண்ணி போட்டாங்க. அது பார்க்க முடிஞ்சதுக்கு அப்படிங்கும்போது இவங்களால பண்ணிட முடியும், எக்ஸிக்யூட் பண்ணிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்குது. இன்னொரு பக்கம் ஆயுஷ் மாத்ரே ஒரு பேட்டிங் பார்க்கும்போது பாசிட்டிவாக இருப்பார். அவருக்கு எந்த மாதிரியான கிரவுண்டும் பிரச்சனை இல்லை, எந்த மாதிரியான ஒரு பவுலரும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதும் ப்ளஸ் அன்னைக்கு ஞாபகம் இருக்குது ஆண்ட்ரே பர்கர் இந்த ஷார்ட் பாலுக்கு அவுட் ஆனர் இருக்குது. பட் ஆனால் அடுத்த மேட்ச்சில் சேப்பாக்கில் கொஞ்சம் செட்டில்டான விக்கெட்டில் ஒரு புல் ஷாட் ஒன்று ஆனார். அதே தைரியத்தோட சின்னசுவாமியில் அவருக்கு ஆடலாம், அவருக்கு கை கொடுக்கும். ஸோ அவர் கிளிக் ஆவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குதுன்னா, ஸோ சர்ஃப்ராஸ் கான், அதுக்கப்புறம் சிவம் துபே, நீங்கள் யாரை வேணாலும் சொல்லுங்கள், கார்த்திக் சர்மா எடுக்கிறீங்களோ பிரசாந்த் வீரர் எடுக்கிறீங்களோ எடுத்துப்பாங்க, ஜாமி ஓட்டனை பிக் பண்ணுங்க பாஸ், அதான் பாஸ் சரியாக இருக்கும். ஸோ நீங்கள் அவங்க அப்படி பிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மிடில் ஓவர்ஸில் வரக்கூடிய ஒரு அபிநந்தன், ஐ திங்க் அங்கே ஒரு லூப் ஹோல் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரொமாரியோ ஷெப்பர்ட், அவர் ஸ்லோ ரன்ஸ் போடுவார், அது பிக் பண்ணால் நம்மளுக்கு 6 இருக்குது 4 இருக்குது அப்படின்னு நீங்கள் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எடுத்துக்கலாம். குருல் பாண்டியாவும் கொஞ்சம் லீக் பண்ணுவார் ரன்னுங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் சுயேஷ் சர்மா ஒரு குத்தி வெளில எடுத்துகிட்டு வருவார், லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இருக்கும்போது அவரை டேக்கிள் பண்ணலாம். ஸோ ஆயுஷ் மாத்ரே, சர்ஃப்ராஸ் கான், கார்த்திக் சர்மாவுக்கும் போன மேட்ச் ஷார்ட் பால் பிரச்சனை. பட் ஆனால் இங்கே ஆடுறது பெங்களூரு. ஸோ அவருக்கு அந்த பாசிட்டிவ் ஒரு கான்ஃபிடென்ட் இங்கே கிடைக்கும்னு நான் நம்புகிறேன், சுற்றுவார்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு சேப்பாக்கில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவுஹாத்தி மழை பெஞ்ச மேட்ச்சில் நடந்த விஷயத்தெல்லாம் வச்சுட்டு நான் அந்த மேட்சை நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன்.
இந்த மேட்ச்ல இப்படி அவுட் ஆவாங்கிறதே நான் சொல்லிட மாட்டேன். ஆனாலும் சொல்லுவேன், ஆர்சிபி கிட்ட இருக்கிறாங்க தெளிவா நியூ பால்ல போடுறதுக்கும் இந்த பவுலருக்கு இப்படி போடுறதுக்கும் பிளானும் எக்ஸிக்யூஷனும் சரியான பண்றதுக்கான பவுலர்ஸ் நியூ பால்ல இருந்து டெத் ஓவர் வரைக்கும். இப்போ டெத் ஓவர்ல யாரு நீங்க யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு டெத் ஓவர்ல வந்து இப்போ புவனேஸ்வர் குமார் வந்துருவார் ஒரு ஓவர், ரொமாரே ஷெப்பர்ட் ஒரு ஓவர் போடுவார், ஜாக்கப் டெஃபேக்கு மேபி ஒரு ஓவர் கொடுப்பாங்க, இல்லை பவர் பிளேல அன்றைக்கி 4 ஓவர் கொடுத்து முடிச்ச மாதிரி, இல்லை 3 ஓவர் இல்லை 7 ஓவரில் 4 ஓவர் கொடுத்து முடிச்ச மாதிரி முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறேன், ஆர்சிபி சைடில் இருந்து ஒரு வேளை ஜோஷ் ஹெசல்வுட்ல வந்துட்டாருன்னா அது இன்னும் ரெட்லி ஆயிரும். நியூ பால்ல வந்து ஜாக்கப் டெஃபே கன்டினியூ பண்ணி ஜாக்கப் டெஃபே அண்ட் ஜோஷ் ஹெசல்வுட் ஒரு கிவியும் ஒரு 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 என்ன சொல்றது ஒரு ஆசியும் டிரான்ஸ்டர்ஸ்மன் 2 பவுலர்ஸ் 2 பேரும் இங்கே இணையும் பொழுது டிரான்ஸ்டர்ஸ்மன் தான் சொல்லிக்கிறேன். ஆஸ்திரேலியாவுக்கும் நியூசிலாண்டையும் கனெக்ட் பண்ணுறது டிரான்ஸ்டர்ஸ்மன். அவங்க 2 பேர்த்துக்கு இடையில ஒரு அந்த நதியை வந்து டிரான்ஸ்டர்ஸ்மன், அந்த இடத்த வந்து சரி நதிங்கிற தப்பா சொல்ற டிரான்ஸ்டர்ஸ்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஹேசல்வுட்னு ஜேக்கப் டெஃபியும் ஸ்டார்ட் பண்ணி, இல்லை அப்படி கூட வேணாம், ஜேக்கப் டெஃபி புவனேஸ்வர் குமார் ஸ்டார்ட் பண்ணி ஹேசல்வுட் அண்ட் மிடில் ஓவர்ஸில் வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய இப்போ சர்ஃப்ராஸ் கான், சிவம் துபே இவங்களுக்கு பிரச்சனையாகும். ஸோ இப்படி ஒரு பிளானுக்குள்ளேயும் போகலாம் ஆர்சிபி. ஆனால் அதுக்கு ஹேசல்வுட் ஃபிட்டாக இருக்கணும். இப்போ சிவம் துபேவுக்கு அவுட் சைட் ஆஃப் பால்ஸ் யார் போடுவா? சுயேஷ் சர்மா வெளில எடுத்துகிட்டு போவார், குருல் பாண்டியா வெளியில் எடுத்துகிட்டு போவார், புவனேஸ்வர் குமார் இப்போ பேட் போட்டு வெளில எடுத்துகிட்டு போவார். ஸோ இங்கே டார்கெட் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. இப்போ கார்த்திக் சர்மாவுக்கு ஷார்ட் பால் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து ஜேக்கப் டெஃபே டெத் ஓவர்ஸில் போடுவார், டெட்லி யார்க்கர்ஸ் புவனேஸ்வர் குமார் போடுவார். பிரசாந்த் வீர் கார்த்திக் சர்மாவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்கிற ரொம்ப முன்னாடியே சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, சென்னை சூப்பர் கிங்ஸ் அவ்வளோ சீக்கிரத்தில் அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். நடந்துகிட்டு இருக்கு பார்ப்போம். பட் நூர் அகமது வரைக்கும் பேட்டிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கம்போஜும் பேட்டை விடுவார், ஹென்ரியும் பேட்டை விடுவார், ஜேமி ஓர்டன் பிக் பண்ணுவாங்க, நான் பிக் பண்ணுறேன். பட் ஒன்று ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், திரும்ப சொல்லுவேன், அவங்களுக்கு இந்த பிளானும் எக்ஸிக்யூஷனும் சரியாக அமையும். அன்னைக்கு வந்து 200 ரன் 201 ரன் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் எஸ்ஆர்எஃப் பேட்டிங்க்கு இங்கே இந்த சின்னசுவாமியில் 270 280 அடிக்கணும்யா. ஆனால் 201 தான் சுருட்டினாங்க, அதை பார்த்துக்கோங்க ஐயா. இப்போ 70-80 ரன் கம்மி பண்ணியிருக்கிறாங்க ஐயா. நல்ல பவுலிங் அட்டாக் தானேயா, அதில் என்னையா சொல்கிறது. சரி இப்போ ஓகே, சிஎஸ்கே டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் பேட்டிங்காக செகண்ட் பேட்டிங். நான் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் பேட்டிங்கை எடுங்க, விக்கெட்டில் லேட்டரல் மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா சேசிங்க போங்க, இல்லை ஃபஸ்ட் பேட்டிங்கை எடுங்க. பட் இங்கே ஞாபகம் இருக்கா, 2024 மே 18 அந்த சம்பவம் சேசிங்கில் தான் போச்சு. அதுக்கப்புறம் போன வருஷம் 2025 ஐபிஎல்லையும் சேசிங்கில் தான் சின்னசுவாமியில் போச்சு. அதனால் சேசிங் தைரியமாக எடுக்கலாம், அதை பற்றி யோசிக்கிறேன், பாஸ்ட்டை பற்றி யோசிக்கிறேன். பட் ஆனால் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, பிரசாந்த் வீர், கார்த்திக் சர்மா, இவங்களாம் யங்ஸ்டர்ஸ். இவங்க எப்படி ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண போவாங்க அப்படிங்கிறதும் கேள்வி. பட் ஆனால் இவங்கலேருந்து ஒரு ஜாமி ஓவர்டன் உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அது மேபி கொஞ்சம் ஏதாவது கேமுக்கு மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். டாஸை வின் பண்ணி ஃபஸ்ட் பேட்டிங் சென்னை சூப்பர் கிங்ஸ், அது ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். என்ன நினைக்கிறீங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, அதுவும் சென்னை சூப்பர் கிங்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸில் நான் ஆர்சிபியை டிஃபெண்டிங் சாம்பியனை சொல்கிறேன். நல்லா இருக்குது, இந்த ஒரு ஃபீல் நல்லா இருக்குது. இந்த ஒரு ஃபீல் முதல் முறையாக எனக்கு இந்த வருஷம் கிடச்சிருக்குது. ஓகே, ஒன்ஸ் சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க, 230 நான் படிக்கிறாங்கன்னா டிஃபெண்ட் பண்ணி தாக்கணும், ஆர்சிபியை போட்டு தள்ளணும் அப்படின்னா ஃபில் சால்ட் டெட்லியாக இருப்பார். அவரோட அந்த 40-50 ரன்னு ரொம்ப பெரிய பிரச்சனையாகவும் குறைஞ்ச மாதிரி அடிச்சிருவார். அப்புறம் ஒருத்தர் இருப்பார், அவர் எப்படின்னா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாணி வரைச்சி ஓத்துனா ஒரு மோட்டர் ஸ்டாப் பொறுமையாக சுற்றி தண்ணி விடலாம், அந்த மாதிரி விராட் கோலி எப்பவுமே அந்த பொறுமையை கடைபிடிப்பார். சால்ட்டுன்னே அடி நான் நிற்கிறேன் அப்படின்னா ஒரு பக்கம் ரொட்டேட் பண்ணி கொடுத்துட்டே இருப்பார். ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தேவதர் படிக்கல வருவார், தேவதர் படிக்கல அடிக்கும்போது ஒரு பக்கம் திரும்பி ஒரு பக்கம் பொறுமையாக இருப்பார். யாராவது போயிட்டாலும் திரும்பி ஒரு அடிக்க ஆரம்பிச்சிடாரு. ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணணும், எப்போ தண்ணி கொடுக்கணும், எப்போ பெருசாக தண்ணி கொடுக்கணுங்கிறது வந்து இந்த ரன் மெஷினுக்கு தெரியும். ஸோ எனக்கு விராட் கோலியோட விக்கெட் ரொம்ப காஸ்ட்லி, சேசிங்கோ ஃபஸ்ட்டு பேட்டிங்கோ ஒன்று. தேவதர் படிக்கல் ஈவன் ரஞ்சி ட்ரோஃபி, அப்புறம் விஜயஹார ட்ரோஃபி, சையது முஸ்தாக் ட்ரோஃபியில் 60ங்கிற ஒரு ஆவரேஜோட வரும்போது இங்கே ஒரு 60ங்கிற ஆவரேஜோடவே இல்லை 60 ரன் அடிச்சிருக்கிறாரு. அப்படி தான் ஸ்டார்ட்டுமே பண்ணியிருக்கிறாரு இந்த ஐபிஎல்லை. ஸோ மேலே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்துடுவாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எனக்கு ஆர்சிபி பேட்டிங் எப்படி பவுலிங் எந்த அளவுக்கு எக்ஸிக்யூஷன் நடக்குமோ அதே போல் பேட்டிங்லேயும் உங்களுக்கு எக்ஸிக்யூஷன் நடக்கும். ஆமாங்க, சால்ட்டு குயிக்காக ஆட போவார், அப்புறம் விராட் கோலி பொறுமையாக ஆடுவார். தேவதர் படிக்கல எங்கேயாவது விக்கெட் விழுந்தால் அந்த மொமெண்டம் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் டிம் டேவிட்டு, ஷெப்போர்டு, ஜித்தேஷ் சர்மான்னு வருவாங்க. அவங்களுக்கு யார் பிரச்சனை கொடுப்பாங்க இங்கே சொல்லுங்கள்? கலீல் அகமதுக்கு சூட்டபுளான ஒரு பிச்சான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு. அது கம்போஜ் மேட் ஹேண்ட்ரிக்கு சூட்டபுளான பிச் தான், ஆனால் அவர் போகிற லெங்க் பாலையும் இங்கே எடுத்துருவாங்களோன்னு தோணுது. இப்போ மேட் ஹேண்ட்ரி வர்சஸ் ஃபில் சால்ட், ஸோ கிவி வெர்சஸ் கிவி, மேட் ஹேண்ட்ரி வர்சஸ் விராட் கோலி, அந்த பேட்டில் நல்லாயிருக்கும். தேவதர் படிக்கல் வர்சஸ் மேட் ஹேண்ட்ரி, அந்த ஒரு பேட்டிலையும் இங்கே பார்க்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் நூர் அகமது பொதுவாகவே அடி வாங்குறாரு. இங்கே கிரிப்பு கிடச்சிதுன்னா மேபி கொஞ்சம் ஒரு மாதிரி கிடச்சிதுன்னா தப்பிக்கலாம். ஆனால் ராகுல் சாகர் எடுத்துகிட்டு வராமல் ஜேமி ஓர்டனை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா இவி வாய்ப்பு இருக்குது.
சிஎஸ்கே பவுலிங் பெருசாக கிடையாது தான், ஓகேங்களா. சிஎஸ்கே பவுலிங் பெருசாக இல்லை, அவங்க அந்த நம்பிக்கை கொடுக்குற மாதிரி 2 மேட்சும் பவுலிங் பண்ணல. சோஃபார் போன சீசன்லேருந்து அவங்களோட பவுலிங் வந்து பெருசாக நம்பிக்கை கொடுத்த மாதிரி அவங்களோட பவுலிங் நம்ம பார்க்க முடியலங்கிறதுனால இங்கே நீங்கள் சிஎஸ்கேவோட பவுலிங்கை ஆர்சிபி அடித்து தம்சம் பண்ணிடுவாங்கிற மாதிரி தான். ஜிதேஷ் சர்மாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெத் ஓவரில் 18-20 பால் கிடச்சா அதை பெருசாக மாற்றுறாரு. அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா டிம் டேவிட் வர்சஸ் ஸ்பின்னு நூர் அகமதோட பாலை டிம் டேவிட் இப்போ எடுத்து அடிக்கிற அளவு தான் நூர் அகமதுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் அப்படிங்கிறது இருக்குது. சிஎஸ்கே கிட்ட பவுலிங் தெரிலங்க, அன்னைக்கு எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்களோ அப்படிங்கிறத பொறுத்து தாங்க இருக்குது. நான் இங்கே பெருசாக எனக்கு உழப்ப எனக்கு விரும்பலை. பட் நான் சொல்லுவேன் ஆர்சிபியோட பேட்டிங்கோ பவுலிங்கோ டீமோ பர்ஃபெக்டாக இருக்குது. டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் மாதிரி எனக்கு ஆடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இங்கே பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. சிஎஸ்கேயோட பவுலிங் பற்றி கம்பேர் பண்ணி இங்கே ஆர்சிபியோட பேட்டிங் பற்றி பேசும்போது எதுவுமே இல்லைங்க, எந்த விஷயமே இல்லைங்க. அதுவும் விராட் கோலி சின்னசுவாமினா அவர்கள் அந்த 50 அப்படிங்கிற 50ங்கிற ரன்னோட அவர் எடுத்துகிட்டு போகிறாரு. தேவ்தத் படிக்கல 30 குறைஞ்சபட்சம் அடிக்கிறாரு. ஜிதேஷ் சர்மா அவர் டெத் ஓவரில் பெருசாக அடிக்கிறாருங்க. தெரிலங்க, பார்ப்போம். ஹோப்ஃபுல்லி சென்னை சூப்பர் கிங்ஸ் பவுலிங் இது வரைக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஒருவேளை இந்த மேட்ச்ல இந்த ரெடம்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா எனக்கு எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங் வந்து கேகேஆருக்கு அகேன்ஸ்டாக ஒரு உயிர் பெற்று வந்ததில்லை. எனக்கு அதை பார்க்கும்போது வரலாம், யாரானாலும் வேணாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. பார்ப்போம். பட் வின்னிங் பர்சன்டேஜ் நான் ஆர்சிபி தான் கொடுப்பேன். ஆர்சிபி ஆன் பேப்பர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, எனக்கு அவங்களோட பிளானும் எக்ஸிக்யூஷன்லையும் தெளிவாக இருக்காங்கிறதுனால 53% நான் ஆர்சிபிக்கு கொடுக்கிறேன். ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சிஎஸ்கே ஹேட்ரிக் தோல்வியை தவிர்ப்பாங்க, ஜெயிச்சுட்டு வருவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பட் சிஎஸ்கே தோத்தா ஹேட்ரிக் தோல்வி, ஆர்சிபி ஜெயிச்சா சின்னசுவாமி ஸ்டேடியமில் அவங்களுக்கு ஹேட்ரிக் வெற்றி அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் இந்த மேட்சோட ப்ரிவ்யூ முடிவடைகிறது. அப்புறம் கடைசியாக ஆட் பண்ணிக்கிறேன், டிவால் பிரவிஸ் இது வரைக்கும் கிரவுண்டில் பார்க்குறாங்களாம், ஆனால் அவர் மேட்ச்சில் விளையாடலை. அவர் வந்தாருன்னா வேறு மாதிரியான ஒரு காம்படிஷனாக இருக்கும், அதில் டவுட்டே கிடையாது. ஏன்னா அங்கே போடக்கூடிய இப்போ சுயேஷ் சர்மா குருணல் பாண்டியாவை அடிச்சு துவம்சம் பண்ணுறதுக்கு டிவால் பிரவிஸ் ஒரு மாதிரி பர்ஃபெக்டாக இருப்பார். அண்ட் மகேந்திர சிங் தோனி 2-3 வாரத்துக்கு ஆட முடியாது சொன்னாங்க, அதனால அவரை பற்றின பெருசாக அப்டேட் கிடையாது. பட் டிவால் பிரவிஸ் வரணும், ஜேமி வார்டன் பிளேயிங் லெவனுக்குள்ள வரணும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்ப்பேன். பார்ப்போம். நினச்ச மாதிரி ஐபிஎல் போயிட்டு இருக்கு, அப்படி போகாமல் ட்விஸ்ட்டு டேர்னை கொடுப்பாங்களான்னு பார்ப்போம். ஆர்சிபிக்கு அவங்க ஹோம் கிரவுண்டு பெரிய சப்போர்ட்டுங்க. சரி, ஓகே, இந்த மேட்சில் ப்ரிவியூ முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்ததா மதியம் நடக்க போகிற எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் எல்எல்ஜி மேட்சோட ப்ரிவியூக்கில் போகலாமா? அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் தான். சின்ன ஆட் ஆன் அந்த சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு ஸ்டார்ட் தேவைப்படுது, இந்த பக்கம் ஆர்சிபிக்கு அவங்க ஸ்டார்ட் இருக்குது. ஸ்டார்ட் இல்லைனாலும் அடுத்து வரவங்க வந்து அந்த ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது இருக்கிறாங்க. ஸோ ஆர்சிபி சென்னை சூப்பர் கிங்ஸ் எந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படுறாங்க அப்படிங்கிறது சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரைக் ரேட் அப்படிங்கிற விஷயமும், அப்புறம் அந்த பவுண்டரிங்கிறதாண்டி 6 ஹிட்டிங் அப்படிங்கிறதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசப்படுறாங்க. இங்கே நீங்கள் சால்ட்டு விராட் கோலி அவர் வேற பிரீட் விட்டுருங்க. தேவ்தத் படிக்கல், அதுக்கப்புறம் டிம் டேவிட், ஜிதேஷ் சர்மா, ரொமாரியோ ஷெப்பர்ட், வேற யார் இருக்கா, ரஜத் படிக்கல் அகேன்ஸ்ட் ஸ்பின். ஸோ இவங்கெல்லாம் பெருசாக 6 அடிக்கக்கூடியவங்க, பவர் ஹிட்டர்ஸ். பட் சென்னை சூப்பர் கிங்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பவர் ஹிட்டர்ஸ் கம்மியாக இருக்கு. சிவம் துபே ஓகே, பட் சிவம் துபே வர்சஸ் ஆர்சிபின்னு வரும்போது அவர்கிட்ட பெரிய நம்பர்ஸ் பார்க்க முடியறது கிடையாது. ஸோ இதுதான் வித்தியாசமே. அடிக்க மாட்டுறாங்கல்ல, இவங்களை வந்து நெருங்குறாங்க, பிடிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சிஎஸ்கேவை விட ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கு அதிக காரணம் இருக்குது, அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன்னா அதுக்கு இதுதான் காரணம். புவனேஸ்வர் குமார் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பவுலர் இங்கே இல்லை. ஜாக்கப் ட்ரிஃபே ஒரு புதுசான வந்த பவுலர் தான், ஆனால் ஐபிஎல்ல அவரோட பர்ஃபார்மன்ஸ். பட் இங்கே சிஎஸ்கே கிட்ட அதை நம்ம யோசிக்கிறோம். அதே நேரத்தில் சுயேஷ் சர்மா மாதிரியான ஒரு கன் ஸ்பின்னர் அந்த பக்கத்தில் இருக்கிறாங்க, ஆனால் அவரோட பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட வந்து என்ன மாதிரியான ஒரு டேலண்ட், ஒரு பர்ஃபார்மன்ஸாக எந்த அளவுக்கு வெளியில் வருதுங்கிற பாருங்க. குருல் பாண்டியா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கேண்டிடேட், அன்னைக்கு அவர் பவுலிங் முடியலனாலும் பேட்டிங்லாம் பண்ணி கொடுத்துருவாரு. பட் இங்கே ஸோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே சிஎஸ்கே கிட்ட ஓட்டம் இருக்குது தான், ஓகேங்களா, இல்லாமலாம் கிடையாது, இருக்குது தான். ஆன் பேப்பரில் வீக்காக தான் இருக்கிறாங்க. சரி, ஓகே, நான் ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். ருத்ராஜ் கெய்க்வாத் வந்து ஒரு கேப்டன்சி மெட்டீரியலே கிடையாது, கேப்டன்சி வந்து தூக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே. நான் இங்கே சொல்லிக்கிறேங்க பாருங்கள், யாருக்கு தான் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நான் பேசுகிறதுக்கு அது ரெண்டாவது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்கிறேன், ருத்ராஜ் கெய்க்வாத்தை கேப்டன் ஆக்குனாங்கல்ல, அதாவது நான் ஜடேஜா கிட்ட கொடுத்தாங்க, ஜடேஜா வேணான்னு உதறிட்டு போனார். திரும்ப வந்து உங்களுக்கு யார் கேப்டன் பார்க்கும்போது ருத்ராஜ் கெய்க்வாத்து கண்ணில் பட்டா ருத்ராஜ் கெய்க்வாத்திட்ட கொடுத்தாங்க. ருத்ராஜ் கெய்க்வாத் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஆல்ரெடி இந்த ஆரஞ்சு கேப் அடிச்சு கொடுத்தனால மட்டும் அவருக்கு அந்த கேப்டன்சி அப்படிங்கிறது வரல, வேற யாருமே இல்லைங்கிறதுனால அவருக்கு அந்த கேப்டன்சி அப்படிங்கிறது வரல. மகாராஷ்டிராக்காக ஒரு விஜயசாரி ஞாபகம் இருக்கா,
அப்போ வந்து டபுள் 100 அடிச்சிருப்பாரு. அந்த சீசன்ல கொத்தா ரன்ஸ் அடிச்சிருந்திருப்பாரு. அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு போயிருப்பாரு. அப்போ இந்தியாவுக்கு T20 டீம்ல போயிருந்திருப்பாரு. ஐ திங்க் டெஸ்ட் கால் அப்பலாம் அவருக்கு கிடைச்சதுன்னு நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில் நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது அதாவது கேப்டனாகவும் அவரால் நல்லா பண்ண முடிஞ்சது அந்த சீசன் மகாராஷ்டிராவுக்கு. கேப்டன்சினால பேட்டிங்லேயும் ரன்னு வராமல் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு யோசிக்கும் போது அதே நேரத்தில் ஐபிஎல்லே அவர் நல்லா விளையாண்டாரு, டொமஸ்டிக்லேயும் நல்லா விளையாண்டாரு, ரன்கள் கொத்தா அவர் அடிக்கிறாரு. அப்படிங்கும்போது அவருக்கு ஏன் கேப்டன்சி கொடுக்கக்கூடாது? அந்த நேரத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் யோசிக்கிறது என்ன தப்பு சொல்லுங்க, என்ன தப்பு? அவர் ஒன்றும் எப்படி சொல்றது, அவர் எப்படி எப்படி நீங்கள் கேப்டன்சி மெட்டீரியல் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு புரியல. இங்கே பாருங்களேன், ஏன் ஐபிஎல்ல பெரிய லெஜெண்ட்ஸ் அதாவது தான் நாட்டுக்கு கேப்டனாக சூப்பராக பண்ணியிருப்பாங்க, ஆனால் அவங்க ஐபிஎல்ல வந்து இங்கே சரிக்கலையே. ரிக்கி பாண்டிங் அந்த ஒரு டிக்கேட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாதர் ஆஃப் ஐசிசி ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரிக்கி பாண்டிங் இருந்தார். ஆனால் ஐபிஎல்ல வந்து ஒரு மும்பை இந்தியன்ஸுக்கு கேப்டன்சி பண்ணும்போது தடுமாற தானே செஞ்சார். யுவராஜ் சிங் பெரிய கிரிக்கெட்டர், அவர் வந்து இப்போ இந்தியாவுக்கு கேப்டன்சிலாம் பண்ண போகிறாருப்பா, அவர் இந்தியாவுக்கு வைஸ் கேப்டனாக இருந்தார். பட் பஞ்சாப் கிங்ஸ்னு வரும்போது அவரால் எதுவும் பண்ண முடியல. சச்சின் டெண்டுல்கர் இந்தியாவுக்கு கேப்டனாக இருக்கும் போது அவரால் பண்ண முடியல. பட் ஒரு பேட்டரோட ரெக்கார்ட் நீங்கள் எடுத்து பாருங்க. அதே நேரத்தில் மும்பை இந்தியன்ஸுக்காக கேப்டன்சியில் அவரால் ஒரு கப்பு வாங்கி கொடுக்க முடியல. இன்னொரு பக்கம் நீங்கள் சுரேஷ் ரெய்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக கேப்டன்சி பண்ணார். அப்போ என்ன நடந்துச்சு? அவர் அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்டு ஒரு கிரிக்கெட்டராக தான் இருந்தார். ஆனால் அவரால் மேட்சை வின் பண்ணி கொடுக்கவும் முடியல. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விராட் கோலி மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள். பட் அந்த வரிசையில் ருத்ராஜ் கேக்வாத் நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் சேர்க்குறீங்க. பட் நான் ஒன்று சொல்லுவேன், ருத்ராஜ் கேக்வாத்துக்கு எந்த கேப்டனுக்காக இருந்தாலும் சரிதான், நல்ல டீமு, அந்த ரிசோர்ஸஸ் நீங்கள் சொல்லுவீங்க ரிசோர்ஸஸ் சரியாக யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லுவீங்க. பட் ஆனால் அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ நான் ருத்ராஜ் கேக்வாத்தை பேக் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. பட் அவர் கேப்டன்சி மெட்டீரியல் இல்லைன்னு சொல்கிறத நீங்கள் முதல்ல நிறுத்துங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது அவர் சரியா பண்ணால் நாங்கள் ஏன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் இங்கே பல கேப்டன்களுக்கு சறுக்கி இருக்கு, பல காரணங்களால சறுக்கி இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். நல்ல கேப்டன்ஸ்களுக்கு நல்ல டீம் கிடைச்சி இங்கே சொதப்பி இருக்கிறாங்க. ஸோ அதனால் ருத்ராஜ் கேக்வாத்தை நீங்கள் அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவர் சொல்லிட்டாரு மெகா ஆக்ஷனில் டீம் சரியாக எடுக்கலை, அதுதான் இங்கே பிரச்சனை அப்படிங்கிற சொல்லிட்டாரு. அது உண்மைதானே. எந்த டீம் மெகா ஆக்ஷனில் சொதப்பி அவங்க கப்பின் பண்ணியிருக்காங்க சொல்லுங்க. மினி ஆக்ஷனில் வந்து ஒரு டீமை பில்டு பண்ணிட முடியுமா? அவங்க எடுத்து சதறினது மீறுறது தானே வந்து உங்களுக்கு கிடைக்கும். அவர் கரெக்டாக சொல்கிறார். பட் அவரை போட்டு நீங்கள் அடிக்கிறதுல எனக்கு பெருசாக உடன்பாடே கிடையாது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு நல்ல கேப்டன் இல்லை, நல்ல கோச் இல்லை, அவர் நல்ல மெட்டீரியல் சொல்கிறது முதல்ல தயவுசெய்து நிப்பாட்டுங்க. நம்மளுக்கு அதுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கான ஃபஸ்ட்டு அவன் யோசிக்க அப்படிங்கிறத சொல்லுவோம். ஒரு ஃபேனாக நீங்கள் பேசுறீங்க, பட் ஒரு ஃபேனாக ரசிங்க. விமர்சனத்துக்குள்ளே நம்ம வர வேணாம்னு சொல்லுவோம். பட் விமர்சனங்கிறது ஒரு எல்லைக்குள்ளே இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ருத்ராஜ் கேக்வாத் ஜஸ்டிஸ் ஃபார் ருத்ராஜ் கேக்வாத் கிடையாது. நம்ம எப்பயும் முன்னேற்றத்தை நோக்கி தான் நான் பேசுவோம். முற்போக்கு யூடியூப் சேனல் தானே, அதான் நான் பேசுகிறேன். யாருக்கு பிரச்சனை இருந்தாலும் நம்ம பேசியிருக்கோம். சரி, ஓகே. இப்போ அடுத்து நம்ம ஹைதராபாத்துக்கு போமா? இப்போ ஹைதராபாத் போனோம்னா ஹைதராபாத்தை மழை அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை மழை வருமாம்ல, சாயங்காலம் மழை வருமானு சொல்கிறாங்க. மழை ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் ஒருவேளை மேட்ச் நடந்ததுன்னா நான் ஹைதராபாத்தில் ஃபஸ்ட்டு மேட்ச்சு 250+ நான் எதிர்பார்க்குறேன். 280+ எதிர்பார்க்குறேன். ரோடு தான் கொடுப்பாங்க. இங்கே சையது முஸ்டாக் அலி ட்ரோஃபியில் ஆவரேஜாகவே இல்லை. சையது முஸ்டாக் அலி ட்ரோஃபியில் இங்கே சையது முஸ்டாக் அலி ட்ரோஃபி விஜய் சரியாக நடந்துச்சுன்னா உப்பல் ஸ்டேடியம்னால ரன் ஃபெஸ்ட் தான், அதில் டவுட்டே கிடையாது. ஸோ அதே போல் நான் இங்கே எதிர்பார்க்கல. ரெண்டு டீமும் அதுக்கேற்ற மாதிரியான பேட்டிங் லைனப் இருக்குது. மார்ஷ், ரிஷப் பண்ட், நிக்லஸ் பூரானு இருக்கிறாங்களே, டெப்த்து இருக்குது. ஆயுஷ் பதோனியோ சமாதம் இருக்குது. அந்த பக்கத்தில் உங்களுக்கு டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், கிளாசின், அனிகேத் வர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, சலீல் அரோராங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது நம்ம ஏன் எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுவேன். உங்களுக்கு தெரியும் எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு பவுலிங் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராகவே தெரியும். ஆனால் கேகேஆர் கிட்ட அந்த அவுட்ஸ்டாண்டிங்கான பர்ஃபார்மன்ஸ் வந்து சீரியஸ்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்ப்ரைஸ் தான், ஒரு ஆச்சரியம் தான். பாடுறா வந்துடுச்சா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதுதான், அதாவது ஒரு பவுலிங் லைனப் இல்லாத ஒரு டீம் இருப்பாங்களே, அதாவது சில டீம்ஸ் ஐபிஎல் இருக்காங்க, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் தேவை பாசிட்டிவிட்டின்னு சொல்லியிருப்போம். இப்போ எஸ்ஆர்ஹெச்சுக்கு அதுதான் நடந்துச்சு. அது ரெண்டாவது மேட்ச் நடந்துச்சு கேகேஆர் கேகஸ்டா கேகேஆரோட ஹோம் கிரவுண்டில் அது நடந்துச்சு. இப்போ அந்த பாசிட்டிவிட்டியோட வருவாங்க. இப்போ ஷிவாங் உள்ள எடுத்துகிட்டு வருது. இப்போ டேவிட் பெயின் மட்டும் கொஞ்சம் அப்படிங்கும்போது டேவிட் பெயின் அவங்க எப்படி வெளியில் கொண்டு வந்துட்டு உள்ள பிரைடன் கர்ஸ் உள்ள எடுத்துறதை பற்றி அவங்க யோசிப்பாங்க. இந்த இந்த ஒரு மாதிரி ஃப்ளாட்டான ஒரு விக்கெட்டில். இன்னொரு பக்கம் ஹர்ஷ் துபே நல்லா போட்டிருக்கிறாரு. நான் எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங் பற்றி பேசுவேன், ஏன் பவுலிங் பற்றி பேசுகிறேன்னா கேகேஆருக்கு அகேன்ஸ்டாக அவங்க என்ன கொஞ்சம் ஆச்சரியப்படுத்தினாங்க. அவங்களோட பவுலிங்கில் விக்கெட்ஸ் வந்து ஆல் அவுட் பண்ணாங்க, 2-3 ரன் அவுட் அடிச்சாங்கிறத தாண்டி அவங்களுக்கு அந்த ஆல் அவுட் பண்ணாங்க அப்படிங்கிறதே வந்து வாவ் பரவாயில்லப்பா. எஸ்ஆர்ஹெச்கிட்டையும் அந்த இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணி அவங்க பவுலர்ஸ்க்கு நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்கப்பா அப்படிங்கிறது வந்து எனக்கு கேகேஆர் தப்பு பண்ணாங்கிறது ஒரு பக்கம். பட் இன்னுமே எனக்கு எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங் மேலே நம்பிக்கை இல்லை. அந்த பக்கத்தில் நீங்கள் எல்எஸ்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பேட்டிங் லைனப் மாற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு
திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ட்டு ஓப்பனிங் எனக்கு நான் வேணாம்னு சொல்லுவேன்ப்பா. மார்க்ரம், நிக் பூரா நீங்க 3 பேர் தான் உங்களுக்கு டாப் 3 அடிச்சு குடுத்துருந்தாங்க. அவங்கள தான் நீங்க ஜெயிச்சுக்கிட்டு இருந்தீங்க. நீங்க ஏன் அவங்கள மாத்துறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்பேன். மாத்தாதீங்க. பண்ட்டு நீங்க நம்பர் 4ல வாங்க. கீழ அப்துல் சமாத், ஆயுஷ் பதன் 2 பேருமே உங்களுக்கு அடிச்சு குடுத்துருக்காங்க. அப்படியே வாங்க. நீங்க மட்டும் தான் சரியா ஆடல. ஸோ நீங்க சரியா ஆடுனீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ ஷபாஸ் அகமது ஒரு சான்ஸ் எக்ஸ்ட்ரா குடுத்து பாருங்க. குடுக்க முடியலையா? ஷபாஸ் அகமது நீங்க பெஞ்ச் பண்ணிட்டு பிரின்ஸ் யாதவ ஆட வச்சுட்டு உங்ககிட்ட தான் மயங்க் யாதவ் இருக்காரு. மயங்க் யாதவ் உள்ள ஆட வச்சிங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் டெப்த்து கிடைக்கும், ஒரு பேட்டிங் டெப்த்து கிடைக்கும். இப்படி போங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங்க இங்கே டாஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து வெளுக்கிறதுக்கும் சேசிங்கில் வெளுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆனால் எல்எஸ்ஜி பக்கம் டாஸ் விழுந்துன்னா வெளுக்கலாம், டவுட்டே கிடையாது, வெளுக்கலாம். லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இருக்குது. அதாவது டே கண்டிஷன் நின்று வராமல் ஒரு வேளை ரோடு மாதிரி இருந்ததுன்னா இங்கே பூரானுக்கோ அப்புறம் மேலே இருக்கிற மார்க்ரமுக்கோ மாட்டுச்சுன்னா பிடிங்கி கிராசிடுவாங்க, டவுட்டே கிடையாது. எஸ்ஆர்ஹெச்சை விட எல்எஸ்ஜிக்கு உங்களுக்கு பவுலிங் லைனப் நல்லாவே இருக்குது. அது உங்களுக்கு கண்ணு கூடவே தெரியும். ஏன்னா ஷமி இங்கே தான் ஆடினாரு போன சீசன், இப்போ எல்எஸ்ஜிக்கு ஆடுறாரு. அது எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஆடினாரு, இப்போ எல்எஸ்ஜிக்கு ஆடுறாரு. ட்ரேட் பண்ணாங்க. திக்வேஷ் சத்தி போன மேட்ச் ஆடலை, அவங்களுக்கு பிரச்சனை விக்கெட் டக்குன்னு போனதுனால. பட் ஃபைட் பண்ணாங்க. எனக்கு அவங்க பவுலிங் பிடிச்சிருந்துச்சு. பிரின்ஸ் யாதவ் கிட்ட இருந்து, அதுக்கப்புறம் மோசின் கான் ஏற்றுனதுலேருந்து. அவங்களுக்கு போன மேட்ச் ஸ்பின்னர்ஸ் இல்லை. அவங்களுக்கு வந்து 15-16 ஓவர் போடுறதுக்கு ஆள் இருந்தாங்க. ஆனால் மீதி ஒரு 4-5 ஓவர் போடுறதுக்கு ஆள் இல்லை. பட் இப்போ திக்வேஷ் சதி உள்ளே கொண்டு வரதை பற்றி அவங்க அந்த பவுலிங் லைனப்பை மட்டும் அவங்க கொஞ்சம் லைட்டாக அது பிளான் பண்ணிக்கணும். போன மேட்ச் மாதிரி கேப்டன்சி சொதப்பி, பிளேயிங் 11 சொதப்பி, இம்பாக்ட் சப்பில் சொதப்பினாங்கன்னா மாட்டிப்பாங்க. பட் இப்போது அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், அதுக்கப்புறம் இஷான் கிஷன், நான் சொல்லிட்டேன் 250 280ன்னு, அதை வரவிடாமல் தடுக்கிறதுக்கு அவங்க பவுலர்ஸ்கள் இருக்காங்க. அந்த லைனர் லென்த் உங்களுக்கு தெரியும்ல, ஷமியோட லைனர் லென்த் இப்போ அவருக்கு ரிதம் கிடச்சிருச்சு. இங்கே என்ன பண்ணணுங்கிறது அவருக்கு தெரியுங்கிறதையும் நான் நினைக்கிறேன். மோசின் கானும் சரி, மயங்க் யாதவ் வந்தாலும் சரி, ஸோ அங்கே அடிப்பாருங்க அவர். அதாவது அபிஷேக் சர்மாவுக்கு ஆஃப் சைட்லங்கிறத குத்தி ஏற்றி போட்டால் அடிப்பார். இஷான் கிருஷ்ணன் அடிப்பார். 3 பேர் அடிக்கிறவங்க 50-50. ஸோ அதனால் இந்த பேட்டில் ஷமி, மோசின் கான் வெர்சஸ் இந்த பக்கத்தில் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிருஷ்ணன், இந்த பேட்டிலில் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. உதையும் விழலாம், விக்கெட்டும் விழலாம். பட் எனக்கு அதிகமாக எதிர்பார்த்தீங்கன்னா நம்ம விக்கெட்டு விழுமோன்னு எனக்கு தோணுது. ஆனால் பட் கீழே கிளாஸின் வந்து முன்ன மாதிரி அடிச்சாடாமல் பொறுமையாக நிதானமாக ஒரு மாதிரி எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ எடுத்துகிட்டு போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி அவரால் ஆக்சுவலி எடுத்த முடியுது. நிதிஷ்குமார் ரெடியும் போன மேட்ச் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவர் வாங்கியிருந்தாரு. செம்ம கான்ஃபிடண்டாக இருப்பார். சலீலாவுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. பேட்டிங் டெப்த் இருக்குது. எல்எஸ்ஜிக்கு ஹெவி ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் இருந்தாலும் ஸ்பின்னில் கொஞ்சம் விடுவாங்களோ எனக்கு தெரிஞ்ச. ஸ்பின்னு வந்து 4 ஓவர் இவங்களுக்கு பெருசாக அமையுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை, பார்த்துப்பாங்க. ஸோ நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஹைதராபாத் உங்களுக்கு ரோடாக கொடுத்தாலும் எல்எஸ்ஜியால் இங்கே ஜெயிக்க முடியும். எல்எஸ்ஜி போன மேட்ச் அன்ஃபார்ச்சுனேட்லி தோத்தாங்க, பேட்டிங் சொதப்பினதுனால, அதுவும் பேட்டிங்கில் பொசிஷன் மாற்றினதால. ஸோ இந்த மேட்ச் எல்எஸ்ஜி ஜெயிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். 52% எல்எஸ்ஜி ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஹைதராபாத் எல்லா டீமும் இந்த ஹோம் கிரவுண்ட் உதவிகரமாக இருக்குது. ஆனால் அந்த ஹோம் கிரவுண்டில் போய், அதாவது கேகேரோட ஹோம் கிரவுண்டில் போய் தான் இவங்க போய் போட்டாங்கல்ல. இந்த தடவை லக்னோ அதை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா லக்னோ நல்லாயிருக்கு, பவுலிங் நல்லாயிருக்கு. கேப்டன்சி மட்டும் ஒழுங்காக இருந்துச்சு அப்படின்னா, எக்ஸிக்யூஷன் மட்டும் ஒழுங்காக இருந்துச்சு அப்படின்னா ஜெயிப்பாங்க. பட் நார்க்கி அங்கே சொதப்பினார் போன மேட்ச், அதையும் நான் நோட் பண்ணுறேன். நார்க்கி அங்கே சரியாக போட்டார்னாலும் அது வாய்ப்பு இருக்குது. மேலே ஜோஷ் இங்கிலீஷ் கொண்டு வந்துட்டு கீழே இவங்களுக்கு நார்க்கியாவை எடுத்துகிட்டு மயங்க் யாதவ் உள்ள கொண்டு வந்து பிரின்ஸ் யாதவ் மேலே ஷபாஸ் அகமதெல்லாம் தூக்கிட்டு எல்லாம் பண்ணாங்கன்னா நடக்கும், வாய்ப்பு இருக்குது. நல்ல பிளேயிங் 11 அமைச்சு சரியாக எடுத்துகிட்டு போனாங்கன்னா எல்எஸ்ஜி ஜெயிக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஓகேங்க, 2 மேட்சோட ப்ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. 2 மேட்சும் பிளாக் பஸ்டர் மேட்சாக இருக்கும் நான் நம்புகிறேன். 2 மேட்சோட ரிவ்யூ நைட்டு உங்களுக்கு வரும். பாருங்கள், பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. ஹோப்ஃபுல்லி நல்ல மேட்சுக்காக வெயிட் பண்ணுறேன்.